Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக. பிரியன் சார் வணக்கம். வணக்கம். இது ஒரு இடியாப்பு சிக்கலா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இருவரும் மாறி மாறி இருபுறமும் கட்சிக்கு உரிமை கோருகிறார்கள். இப்போ திரு எம்எல்ஏ அருள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவரு விடாப்பிடியாக இருக்கிறார். இல்ல ராமதாஸ் தான் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு. அன்புமணி இப்போ ஜி.கே. மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல இருந்து? அதாவது 23 வந்த பொதுக்குழுல அதுவரை தலைவராக இருந்த ஜி.கே. மணியை நீக்கிட்டு அன்புமணியை தலைவராக்கினது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக்கினாரு. ஸோ அது தொடர்ந்து தேர்தல் கமிஷனுடைய பதிவுகள்ல அவர் தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 26 வரை அவர் தான் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தேர்தல் கமிஷன் பதிவுகள்ல இருக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற வழக்குல வந்த விஷயங்கள் என்ன வந்ததுன்னா தேர்தல் கமிஷன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருக்கிறதுனால விதிகளுக்குள்ள நாங்க போக முடியாது. அதனால உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகி நீங்க தீர்த்து கொள்ளலாம், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் டாக்டர் ராமதாஸ் சார் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்றம் அன்புமணிக்கு எந்த விதமான சட்டபூர்வமான உரிமையும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை பயன்படுத்தவோ குறியை பயன்படுத்தவோ உரிமை கிடையாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு இன்னைக்கு ஆடு கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல அன்புமணி அவர்கள் ஜி.கே. மணியை நீக்கியிருக்காரு. ஜி.கே. மணி சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னார், கட்சியில ஒற்றுமை வரணும்னா நான் கட்சியை விட்டு விலகி இருக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். சோ இந்த சூழல்ல இந்த சண்டை தொடர்ந்தே இருக்கு. உரிமையியல் நீதிமன்றம் தான் அவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணுமே தவிர இது ஒருவர் மாற்றி ஒருவர் இப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு தீர்ப்பு உரிமையியல் நீதிமன்றம் கொடுத்தாதான் உண்டு. நான் திரு அருள் அவர்கள்கிட்டே அதுதான் சொன்னேன். இப்போ கேஸ் கோர்ட்ல இருக்கு திரு அருள். கேஸ் இப்போ கோர்ட்ல இருக்கும்போது அப்படி இருவர் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறத தவிர இன்னும் எதுவும் முடிவு எட்டப்படவில்லை அப்படின்றத ராமதாஸ் தரப்பு மொத்தமாக மறுக்கிறார்கள். இல்லை, ஊடகங்களே தவறாக சொல்கிறீர்கள் அப்படின்ற போல குற்றச்சாட்டை எல்லாம் வைக்கிறார்கள். இல்ல, அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. தேர்தல் கமிஷன்ல இருக்கிற பதிவுகளை அவங்க மறுக்கல. ஆக்சுவலா தேர்தல் கமிஷன்ல பொதுக்குழு தீர்மானங்கள் அங்க பதிவுகளா இருக்கு. அதுல அன்புமணி அவர்கள் தலைவர் அப்படின்னு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நிறுவனருக்கு உள்ள அதிகாரங்கள் என்ன, தலைவருக்கு உள்ள அதிகாரங்கள் என்னெல்லாம் கரெக்டா விதிகள் சொல்லி இருக்கு. ஸோ தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறத பார்க்கணும். தலைவர், பொதுச் செயலாளர், அது அவங்களுக்கு தான் அதிகாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஸோ இது உரிமையியல் நீதிமன்றம் எப்படி இப்ப அஇஅதிமுக வழக்குல உரிமையியல் நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் கேஸ் போட்டிருக்காரோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி சசிகலா எப்படி கேஸ் போட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்குன்னு நான் பாக்கிறேன். அதனால சிவில் கோர்ட் என்ன சொல்லுதோ அதோடைய முடிவு தான். அதுக்கப்புறம் அப்பீல் போறது வேற விஷயம். சிவில் கோர்ட்ல முதல்ல வழக்கு முடிவுக்கு வரணும். ஆக்சுவலா நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.